அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் நடிக்கிறாங்க இல்லையா, விஜய் காவேரி. அவங்க 2 பேருமே நேத்திக்கு வந்து சூப்பராக ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. இதை பற்றி செம்மையாக ஸ்பெஷலாக பேசணும் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ அழகாக இருக்காங்க 2 பேருமே. விஜயும் சரி, நம்ம அதாவது சுவாமியும் சரி, லட்சுமி பிரியாவும் சரி. அவங்க அந்த அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா, லட்சுமி பிரியாவோடது அந்த ரெட் கலருக்கும் இந்த கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ண அந்த சாரிக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகுங்க. பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த லைட்ஸ் எல்லாமே போட்டு செம்மையாக கேமராமேன் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒரு அழகாக வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நம்மளோட சுவாமி காசா கிராண்டில் வந்து செம்மையாக வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தார் இல்லையா, அதுலேயுமே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வந்தார். விஜய் காவேரி என்னென்னு தெரியல, ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே செம்மையாக வந்து கலக்கிறாங்க அப்படிங்கிறதான். இப்போ எஸ்எஸ் மியூசிக் கூட வந்து விஜய் காவேரி போயிருந்தாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு காவேரி ஒயிட்டில் வந்திருந்தாங்க. நம்ம அதே மாதிரி ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் 500 எபிசோடு செலிப்ரேஷனுக்கு வந்து நம்ம சுவாமி ஃபஸ்ட் டைம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தார். பயங்கரமாக இருந்தது இல்லைங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து எப்படி இருக்கும் அப்படி, ஆனால் செம்மையாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. இங்கே பாருங்களேன், இப்போ வந்து சுவாமி ஒயிட்டில் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம லட்சுமி பிரியாவும் அந்த புடவையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு, தேவதை மாதிரி இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரதுனால செம்மையாக வந்து சிங்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதாவது சீரியலில் மட்டும் கிடையாது, வெளியிலேயும் வந்துட்டு செம்மையாக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். எல்லா விதத்துலேயுமே வந்து கலக்கிறாங்க லட்சுமி பிரியாவும் சுவாமியும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு செம்மையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நேத்திக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வீடியோஸ் வந்து வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. அவ்வளோ ஒரு அழகாக. ஆனால் இந்த லட்சுமி பிரியாவோட வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. நம்ம ஹோலி அதுவுமா வந்துட்டு அவங்க லைட்டாக வந்து டச் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. அந்த குங்குமத்தை எடுத்து அவங்களா பூசிக்கிறது, அவங்க பார்க்குறது எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு குறை இல்லாமல் அவங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத. நம்மளோட லட்சுமி பிரியா சுவாமியும் சரி, ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ மெனக்கிட்டு அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே வந்து சீரியலில் மட்டும் கிடையாது, வெளியிலையும் செம்மையாக பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் வந்து இவங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, சீரியலில் இருக்கிற மாதிரி தான் வெளியிலையும் பேசுகிறாங்க, வெளியில் இருக்கிற மாதிரி தான் சீரியலையும் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தனித்தனியாக இருக்காது, அது கேரக்டர். அதனால் வந்து அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுல கேஷுவலாக தானே சீரியலுமே பண்ணுறாங்க. அதனால் வந்து செம்மையாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அது நம்ம டேரக்டர் சார் கூட ஒரு தடவை சொல்லியிருக்காங்களே இவங்களை பற்றி, நீங்கள் மெனக்கிட்டு பண்ண வேணாம், நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருங்க, அதவே நம்ம படமாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அது மாதிரி அவங்க அழகாக பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபோட்டோ ஷூட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பேசிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மக்களே, சரிங்களா?